இந்த பீஸ் இருக்குல்ல, இந்த பீஸா என்னங்க? செட்டில் வந்து எல்லாரு கூடயுமே நல்லா ஜாலியாக பேசி பழகுற கேரக்டர் தான் நான். யாரையும் வஞ்சலாம் வைக்க மாட்டேன். அது குட்டியாக இருந்தாலும் பாட்டியாக இருந்தாலும், குட்டீஸ்லேருந்து பாட்டிஸ் வரைக்கும் எல்லாருக்கும் நான் ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பேன். அதை விட என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சது இது ஒரு ஆள் தான். பர்சனலாக நம்ம ரொம்ப அட்டாச் ஆகும்ல, அப்படி அட்டாச் ஆன ஒரு ஆள் இப்போ சொல்லி எப்படி கூப்பிடுன்னு இல்ல சொல்லிருங்க சொல்லுங்க. மம்மின்னு தான் கூப்பிடுவேன். மம்மின்னு தான் கூப்பிடுவாரு. மம்மின்னு கூப்பிடுவாரு. கூப்பிடுவான். அது ஏன் அப்படி கூப்பிடுறானே தெரியல. இதுக்கு அவன் ஒரு மட்டமான ஒரு ரீசன் வச்சிருப்பான். நான் என் ஹஸ்பண்ட டாடின்னு கூப்பிடுவேன், அதனால இவன் என்ன மம்மின்னு கூப்பிடுவான். அப்படி கூப்பிட்டு அது அப்படியே ஆயிடுச்சு. அதுக்கு ஒரு டெஃபினேஷன் வேற கொடுத்தான். பார்லர் அம்மான்னு தானே கூப்பிடுறேன். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ நான் அதை இங்கிலீஷ்ல இது பண்றதை வந்து தமிழ்ல நான் சொல்லி உன்னை மம்மின்னு கூப்பிடுறேன். பல தடவை இவனால எனக்கு அவமானமா இருக்கும். திடீர்னு எங்கேயோ தூரத்துல இருந்து கத்துவான் மம்மி அப்படின்ட்டு. மம்மினா அப்ப மாமியாரா? அப்படி இல்ல. இப்போ நீங்க செட்ல இருக்கும்போது செல்லமா எல்லாரையும் ஒவ்வொருத்தவங்களும் கூப்பிடுவீங்களா? அந்த பேபின்னு கூப்பிடுவீங்க, டார்லிங் கூப்பிடுவீங்க, அந்த மாதிரி இது மம்மி. இது ஸோ விகடன் சார்பா வந்துட்டு இவங்க 2 பேருக்கு தலை தீபாவளி கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். அதான் அவ கையால கிடைச்சது இன்னும் ரொம்ப பெரிய சந்தோஷம். மம்மி கையால கிடைச்சது. ஓகே. இன்னொன்னு இவங்க 2 பேரும் முன்னாடி இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், ஒண்ணா ஒர்க் பண்ணிருக்காங்க. ஸோ அவளுக்குமே எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம் இப்போ. அந்த ஃபர்ஸ்ட் 2 பேரும் லவ் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்ச முதல் இவ மட்டும்தான். அந்த பெருமையும் உங்களுக்கு தான் சேரும். நன்றிங்க எல்லாருக்கும், ரொம்ப நன்றி.